வணக்கம். கிரகங்கள், கிரகங்களில் மனித உறவுகள். சூரியன் தந்தை மகன் உறவை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். சந்திரன் அம்மா மாமியார் அத்தை போன்ற உறவை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். செவ்வாய், குஜன் என்று அழைக்கப்படுகின்ற செவ்வாய் சகோதரர் கணவரை குறிப்பார். புதன் மாமா இளைய சகோதரன் சகோதரியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். வேளன் குரு பகவான் ஆசிரியர், நம்மளையும் குறிக்கும். சுக்கிரன் மனைவியை குறிக்கும், சகோதரி மகள் மருமகளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிரன். சனி கிரகம் அண்ணனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். ராகு தந்தை வழி தாத்தா, ராகு தந்தை வழி தாத்தாவை குறிக்கும். கேது தாய் வழி தாத்தாவை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த கிரகங்களிலே நல்ல அமைப்புகளில் இருக்கின்ற பொழுது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். இவர்கள் 6, 8, 12 பகை வீடுகளில் இருக்கின்ற பொழுது நமக்கு எதிரான ஒரு தன்மைகளை ஏற்படுத்தி நம்மளை துன்பத்தில் ஆழ்த்தும். இந்த லக்கணங்களுக்கு ஒவ்வொரு கிரகமும் என்ன என்பதை நாம் உதாரணமாக, மகர் லக்கணத்துக்கு சூரியன் அட்டமாதிபதியாக 8 குடையவராக வருவார். அவர் அங்கே தந்தை மகன் உறவிலே விரிசலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சந்திரனை பொறுத்தளவிலே அவர் தனுசு லக்கணத்துக்கு 8 குடையவராக வருவார். அப்படி வருகின்ற பொழுது அங்கே அம்மா மாமியார் அத்தை போன்றவருடைய உறவுகள் பாதிக்கப்படலாம். செவ்வாயை பொறுத்தளவிலே செவ்வாய் கன்னி லக்கணத்திற்கு 8 குடையவராக வருவார். அவர் சில பாதக சாதகங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அஷ்டமாதிபதி அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த வேலைகளை செய்யும். புதன் அவரும் புதனை பொறுத்தவரையிலே விருச்சிக லக்கணத்திற்கு 8 குடையவராக வருவார். அப்படி வருகின்ற பொழுது அவர் அந்த 8 கூடிய செயல்களைத்தான் செய்வார். அப்படி வருகின்ற பொழுது புதன் மாமனாரை குறிக்கக்கூடிய கிரகம், இளைய சகோதரனை குறிக்கக்கூடிய கிரகம், சகோதரியை குறிக்கக்கூடிய கிரகம், அவர்களும் நமக்கு எதிர்மறையாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குருவை பொறுத்தளவிலே இந்த துலா லக்கணங்களுக்கு 6 குடையவராகவும் ரிஷப லக்கணத்திற்கு 8 குடையவராகவும் இருந்து செயல்படுவார். அந்த அடிப்படையில் அவர் அந்த இயல்பிலே வருகின்ற பொழுது மட்டுமே தீமைகளை கொடுக்க அடையப்பட்டவராக இருப்பார். சுக்கிரன் மனைவி சகோதரி மகள் மருமகள். இந்த அடிப்படையில் சுக்கிரனை பொறுத்தளவிலே நீல லக்கணத்திற்கும் தனுசு லக்கணத்திற்கும் 6, 8 குடையவராக வருவார். அந்த அடிப்படையில் அவர் சுக்கிரனும் சில நன்மைகளை செய்ய மாட்டார். மற்ற இடங்களெல்லாம் நன்மைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். சனியை பொறுத்தளவில் சனி கடக லக்கணத்திற்கு 8 குடையவராக வருவார். அதே போன்று சிம்ம லக்கணத்திற்கு 6 குடையவராக வருவார். இந்த அடிப்படையில் இந்த சனியை பொறுத்தளவிலே இந்த 2 இடங்களில் இருக்கின்ற பொழுது இந்த 2 லக்கணங்களுக்கும் சனி தீமைகளை செய்வார். அந்த உறவுகளும் நல்லதை செய்யாது, மற்ற இடங்களில் நன்மைகளை தரும். ராகு பொறுத்தளவில் ஒரு குறிப்பிட்ட இடங்கள் குறிப்பிட்ட வீடுகளில் இருக்கின்ற பொழுது அந்த வீடுகள் அந்த லக்கணத்திற்கு சாதகமான வீடுகள் என்றால் சாதகமான பலன்களையும், பாதகமான கிரகங்கள் வீட்டில் இருக்கின்றால் பாதகமான பலன்களையும் கொடுப்பார்.
கேதுவும் அதை போல்தான். சாதகமான வீடுகளில் இருக்கிற பொழுது அந்த வீட்டு அதிபதியை போல செயல்பட்டு அந்த நன்மைகளை வாங்குவார். வாழ்க வளமுடன்.